அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரம் விலக பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி திதி வழிபாடு என்றாலே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது அம்மன் வழிபாடுதான். அதிலும் குறிப்பாக கொஞ்சம் உக்ர தெய்வ வழிபாட்டை பௌர்ணமி நாளில் செய்வது சிறப்பு. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அம்பாளின் பல் வெளியில் தெரியும்படி அளவுக்கு உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வாராகி, காளி, பிரத்யங்கரா தேவி, அங்காளம்மன் இது போல இருக்கக்கூடிய தெய்வங்களை பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும். அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை தவறாமல் செய்வது குடும்பத்திற்கு சுபிட்சத்தை தரும். கெட்ட சக்தியை நம் வீட்டில் அண்டவிடாது, நம் உடம்பில் துர்சக்தி தங்காது, வீட்டை தரித்திரம் பிடிக்காது, குடும்பத்தில் சுபகாரிய தடை வராது. இத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வழிபாடுதான் பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு. நாளை ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி, அதாவது சிவபெருமானுக்குரிய அன்னாபிஷேகமும் நடக்க போகிறது. இந்த பௌர்ணமி நாளில், சக்தி வாய்ந்த நாளில் இந்த வழிபாட்டை செய்ய தவறாதீங்க. இந்த நாளில் நம்முடைய உடம்பில் இருக்கும் தரித்திரத்தை விரட்டி அடிக்க குளிக்க போகும்போது செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் வீட்டில் இருக்கும் அனைவருமே சூரிய உதயத்திற்கு முன்பு குளிப்பது சிறப்பு. முடியாதவர்கள் காலை 7 மணிக்குள்ளாவது குளித்து விடுங்கள். நீங்கள் சுடு தண்ணீரில் குளித்தாலும் சரி அல்லது பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி, அந்த தண்ணீரில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் என்ற வார்த்தையை எழுதி பிறகு அந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் உங்களுடைய உடம்பை பிடித்த தரித்திரம் விலகும். உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கும் ஆறா வலுவடைந்து சுறுசுறுப்பாக செயல்படும். இது நாள் வரை உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்க, உங்களிடம் பணம் நெருங்காமல் இருக்க தடையாக இருந்த அத்தனை கெட்ட சக்தியையும் உங்கள் உடம்பை விட்டு விலக இந்த குளியல் ஒன்றி போதுமானது. நாளைய தினம் அம்பாளின் மீது பாரத்தை போட்டு இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.